சென்னை பல்கலைக்கழகத்திற்கு 2018ஆம் ஆண்டு பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? தேவபிரியன், சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த பல்கலைக்கழக மானிய குழு விதிகளை மீறி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஒரு முறைகேடு தொடர்பாக விசாரிப்பதற்கு ஒரு குழு அமைக்க அந்த பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரம் வழங்கி கடந்த 2018ஆம் ஆண்டு சிண்டிகேட் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த விசாரணை குழு அமைக்கவில்லை. எனவே விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்றுதான் கடந்த 2018ஆம் ஆண்டு சையது ரஹமத்துல்லா என்பவர் ஏற்கனவே பல்கலைக்கழகத்துக்கு ஒரு மனு அளித்தார். அந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாததால் கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தான் தற்போது பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்த போது பல்கலைக்கழக பதிவாளர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த பதில் மனுவில் பல்கலைக்கழகத்தில் இதுவரைக்கும் 22 பேராசிரியர் நியமிக்க அந்த நியமனம் முடிவடைந்து விட்டதாகவும் இந்த ஒரு நியமனங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக எந்த ஒரு விண்ணப்பத்தாலும் எந்த ஒரு புகாரும் அளிக்கவில்லை என்று ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரர் கொடுத்த அந்த புகார் மீது இதுவரைக்கும் எந்த ஒரு பரிசீலனை செய்யாமல் நிலுவையில் உள்ளது. எனவே 2018ஆம் ஆண்டு அந்த கொடுக்கப்பட்ட அந்த புகார் மீது தற்போது விசாரணை நடத்த வேண்டும் என்று தற்போது சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணையில் பேராசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த ஒரு நடைமுறை 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேவா, தகவலுக்கு நன்றி மதன். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.